வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது கரம் மசால் பொடி. இந்த கரம் மசால் பொடி பிரியாணி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். நான்வெஜ்ஜுக்கு தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை, வெஜ் கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கரம் மசால் பவுடர் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கிரேவி பண்ணும்போது சட்னி எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம செஞ்சு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம கரம் மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் கரம் மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கரம் மசால் பொடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 200 கிராம் சோம்பு எடுத்திருக்கோம். எல்லாத்தையுமே நான் கிராம் கணக்கில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஒரு சில பொருள் சீக்கிரமாகவே வறுபட்டுரும், ஒரு சில பொருட்கள் வந்துட்டு வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஒன்று நம்ம தனித்தனியாக தான் நம்ம வறுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயோ இல்லாட்டினா மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வறுத்துக்கோங்க. அந்த சோம்போட வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும், தீஞ்சு போயிடக்கூடாது. கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நான் வறுத்துருக்கேன். சோம்போட ஈரப்பசை போய் சோம்போட வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதை நாம் எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இதுதான் நாம் பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். 20 கிராம் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். பிரியாணி இலை ஹீட் ஆகிற அளவுக்கு நாம் வறுத்தா போதும். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சு மட்டுமே பண்ணுங்கள். பிரியாணி எல்லாம் சூடாகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த சோம்பு கூடவே சேர்த்துடலாம். 20 கிராம் ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். இதையும் அது மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா சூடானா போதும். நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கோம். இதை லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் இருந்தால் தீஞ்சு போயிடும். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் போதும். அவ்வளோதான். இதையும் எடுத்து வச்சிடலாம். 20 கிராம் மராத்தி மொக்கு எடுத்திருக்கோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூடாகிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். 25 கிராம் பட்டை எடுத்திருக்கோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டை நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பட்டை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். 25 கிராம் அளவுக்கு அன்னாச்சி பூ எடுத்திருக்கோம். இதையும் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். 10 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பும் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கிராம்பு சூடாயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். 20 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காவும் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஏலக்காய் நல்லா சூடாகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். கடைசியாக 50 கிராம் கசகசா எடுத்திருக்கோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணலாம். எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டேன். இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. நல்லா பவுடர் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு பவுடராக அரைக்கலை அப்படின்னா லைட்டாக சலிச்சுட்டு திரும்ப அரைச்சிக்கோங்க. சலிச்சு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எனக்கு நல்லாவே பவுடர் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்படியே ஸ்டோர் பண்ணிப்பேன். நீங்கள் வந்துட்டு இதை ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. வச்சுட்டு லைட்டாக நம்ம அரைக்கும் போது இருந்த ஒரு ஹீட் இருக்கும் அந்த பவுடரில். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 1 வருஷம் ஆனாலும் இந்த பவுடர் வந்து கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கரம் மசால் பொடி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.